மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இன்னைக்கு காலையிலே ஒரு அதிர்ச்சியான காட்சியை ஒன்று பார்த்தேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுடைய டாக்டர் ஒருத்தர் ரத்த வெள்ளத்துல கடக்கக்கூடிய ஒரு காட்சியை இன்னைக்கு காலையிலே கண்ணெதிர பார்த்தோன்னா அப்படியே உண்மையில நான் அதிர்ந்து போயிட்டோம். என் ஒய்ஃப் இப்போ சமீபத்தில் பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்க. அதுல இருந்தே தலை சுத்தலா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அதோட சரி டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாமே அப்படிங்கிறதுக்காக சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம். நாங்கள் போகும்போது கீழே ஓபி எடுத்தோம். ஓபி எடுத்துட்டு அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோர் போக சொன்னாங்க. கலைஞர் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் போனோம். அப்புறம் அவங்க நியூரோ சர்ஜரி போங்கன்னு சொல்லி செகண்ட் ஃப்ளோருக்கு அனுப்பி விட்டாங்க. செகண்ட் ஃப்ளோருக்கு நாங்கள் மேலே ஏறுறோம். திப்பு ஸ்ட்ரெச்சரில் ஒருத்தரை கூப்பிட்டு வராங்க. முகம் முழுக்க ரத்தம், அப்படியே ரத்தம் வடிஞ்சிக்கிட்டு கிட்ட சுற்றி ஒரு 10 நர்ஸ் இருக்காங்க. 10 நர்ஸ் தள்ளுங்கிறாங்க. ரத்த வெள்ளத்தோட ஓடியாராங்க. பக்கத்தில் ஒருத்தவங்க புர்கா போட்ட லேடி ஒருத்தவங்க, அவங்க அந்த ஸ்ட்ரெச்சர் பிடிச்சி அவங்கள கூட சேர்ந்து தள்ளிட்டு வராங்க. சரி, அப்போ நான் என்ன நினைச்சேன், நர்ஸ் எல்லாம் பதறாங்க. ஒரு நர்ஸ் அழுகுறாங்க, யூயோன்னு அழுகுறாங்க. இவருக்கு ரத்தம் ஊத்திட்டு கிடக்கு. அப்ப நான் என்ன நினைச்சேன், சரி ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண போய் நர்ஸ் ஏதோ தப்பா பண்ணிட்டாங்க போல இருக்கு, எங்க இடமா ரத்தம் வந்துருச்சு, இதனால நர்ஸ் பயந்து துடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி லிஃப்ட் வர சொல்லுங்க. அப்புறம் நான் போய் லிஃப்ட்லாம் போய் அழுத்தின, சீக்கிரம் ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா இருக்க இவர் ரத்தத்துல அப்படியே ஒரு மாதிரி சோர்ந்து சாஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஐயோ லிஃப்ட் வர சொல்லுங்க, யாராவது தூக்கிட்டு போங்கன்னு சொல்றாங்க. சரி, நம்ம தூக்கிட்டு போகலாம்னு நான் நினைச்சேன். தூக்கிட்டு கூட போயிடலாமா, கீழ் ஃப்ளோர் தான் எமர்ஜென்சி வார்டு, தூக்கிட்டாச்சும் போயிடலாமான்னு பார்த்தா இருக்க சாயிறாரு. அப்புறம் நம்ம தூக்கிட்டு போய் வேற ஏதாவது ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக லிஃப்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவரை லிஃப்ட்ல ஏற்றி அனுப்பிட்டு இப்படி வரோம். ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, டாக்டரே குத்திட்டாங்களா, டாக்டரே கத்தியால குத்திட்டாங்க. என்னது டாக்டரை கத்தியால குத்திட்டாங்களா, எங்க டாக்டர் எங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட நான் கேட்கறேன். அவரு தாங்க டாக்டர் அப்படிங்கிறாங்க. அப்படியே ஷாக் ஆகி போச்சு. டாக்டரை கத்தியால குத்தி, அதுவும் அதுக்கடுத்து ஒரு லேடி ஒருத்தவங்க அவங்க பதட்டம் தாங்க முடியல. அவங்க கையெல்லாம் உதறுது. அவங்களுக்கு என் ஷால் தான் அவங்களுக்கு கொடுத்தேன், அப்படியே மண்டையிலேயே குத்திட்டாங்க. கத்தி தலையில வந்து ஒரு துணி வச்சு அமுக்கிட்டு இருந்தாங்க. கழுத்துலையுமே நல்ல சரியான காயம். அப்போ என் ஷாலு தான், அவங்க தலையில அமைக்கிட்டு போறாங்களே என் ஷாலு தான், குத்திட்டாங்கன்னு அந்த அம்மா பதறாங்க. அதுக்கப்புறம் நான் போய் டாக்டருடைய ரூம் பார்த்தேன். அந்த ரூமை பார்க்கும்போது அந்த ரூம் முழுக்க ரத்தங்கள், ஃபுல்லா ரத்தம் அந்த இடத்துல கடந்துருந்துச்சு. அப்போ பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அந்த இடத்துல பார்த்தேன். பாய் உங்க வீடியோ எல்லாம் பார்ப்போம் பாய், நான் தான் கண்ணெதிர பார்த்தேன் பாய் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நான் வந்து டாக்டரை லிஃப்ட்ல ஏற்றுற வரைக்கும் நான் அங்க இருந்திருந்தேன். இங்க முன்னாடி என்ன நடந்துச்சுன்றத அவர் சொன்னாரு. அவரு இந்த டாக்டர் பாலாஜி அப்படிங்கிறவரு, இவர் ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட். அப்போ இப்போ நம்மளை பார்த்த சப்ஸ்கிரைபர் அவங்க அப்பாவை ட்ரீட்மெண்ட் காட்டுறதுக்காக அந்த டாக்டர் கிட்ட போயிருக்காங்களா இல்லை போயிட்டு வெளியில வந்துட்டாரா ஏதோ சொன்னாங்க. பார்க்கும்போது இந்த நபர், இந்த கத்தியால குத்துன நபர் டாக்டர் கிட்ட ஒரு பேஷண்ட் மாதிரி ஓபி வாங்கிட்டு உள்ள போயிருக்கிறாரு. உள்ள பேஷண்ட் மாதிரி உள்ள போன உடனே உள்ள போய் டக்குன்னு கதவை சாத்திக்கிட்டு டாக்டரை கத்தியால சர மாதிரியா குத்தி இருக்கிறாரு. இவ்வளோத்தையும் இவங்க வெளியில் நின்று பார்த்துருக்காங்க. சர மாதிரியா குத்துறாரு. டாக்டர் ஐயோன்னு சொல்லி கத்துற சவுண்டு கேட்டுச்சு எங்களுக்கு. அதுக்கடுத்து டாக்டர் அவனை குத்திட்டு வெளியில வரான். வெளியில கத்தியோட வந்து வெளியில இருக்கவங்க எல்லாம் யாரும் பிடிச்சிடக்கூடாதுக்காக வெளியில உள்ளவங்க எல்லாம் கத்தியை காமிச்சு இப்படி போயிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவர் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஒரு ஆட்டோக்காரர் ஒருத்தர் அங்க வராப்புல, ஆளை பிடிச்சிட்டாங்க, ஆளை கீழே பிடிச்சாச்சு. இங்கிருந்து போறதுக்குள்ள கீழே சுத்தி பிடிச்சி 100 பேருக்கு மேல போட்டு சரியான அடி போட்டு ஆளை பிடிச்சி அடிச்சு ஒரு இடத்துல பிடிச்சி வச்சிருக்காங்க. போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி விஷயத்த சொன்னாங்க. இந்த காலையிலேயே இவ்வளவு பெரிய ஒரு காட்சியை கண்ணெதிர பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆயிருச்சு. ஏன்னா டாக்டர் அவ்வளோ பெரிய ரத்த வெள்ளத்துல அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாரு. இப்போ நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கத்தியால குத்துன நபர், இவருடைய பேர் விக்னேஷ். இவருடைய அம்மாவுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க. அப்போ இவங்க அம்மாவுக்கு சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, சரியான முறையில் எங்க அம்மாவை கவனிக்கல. இவங்க சரியான முறையில் கவனிக்காததால தான் எங்க அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்துட்டாங்களா இல்ல அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் சரியா கொடுக்கலையா அது இன்னும் கிளியரா தெரியல. இவங்க சரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, அதுக்கு இந்த டாக்டர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த விரக்தியில வந்து டாக்டரை ஒரு பேஷண்ட் மாதிரியே வந்து டாக்டரோட ரூம்ல கன்சல்டிங் போற மாதிரி உள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டு டாக்டரை சரமாரியா குத்திட்டு போயிருக்காரு. இப்போ அதுக்குள்ள ஒரு செய்தி எப்படி பரவுச்சுன்னா, இந்த குத்துன நபர் வந்து ஒரு வடமாநிலத்தை சேர்ந்த ஒரு நபரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியெல்லாம் பரவனதை பார்க்க முடிஞ்சது. சில நியூஸ் சேனலுமே அது போட்டிருந்தாங்க. தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சி தலைவர் அண்ணன் வேல்முருகன் கூட சொல்லியிருந்தாரு, இஷ்டத்துக்கு இங்க வடமாநிலத்தை சேர்ந்தவங்க வராங்க, கணக்கு வழக்கு இல்லாம வரதால இப்படிப்பட்ட குற்ற சம்பவங்களா ஈடுபடுறாங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் குத்துனது ஒரு வடமாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இப்போ அமைச்சர் மா சுப்பிரமணியம் வந்து சொல்லி இல்ல அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான், குத்துனவரோட பேர் விக்னேஷ், விசாரணை நடந்துட்டு இருக்குது, உடனே கைது செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு ஒரு பெரிய ஒரு செய்தி நடந்தது கேட்டு நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன்.
அரசு மருத்துவர்கள் அப்படிங்கிறவங்க எந்த ஒரு தன்னலமற்று மக்களுக்காக இரவு பகலா மக்களுக்காக இவ்வளவு சேவை செய்யக்கூடிய அரசு மருத்துவர்கள், இந்த அரசு மருத்துவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யணும். எதிர்காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்காக இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லிட்டு இதுல உரிய விசாரணை நடக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுக்கும் நான் உத்தரவு கொடுத்திருக்கேன். டாக்டரோட சிகிச்சைக்குமே நல்ல முறையில் சிகிச்சை செய்யணும்னு சொல்லி உத்தரவு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சரோட தரப்புல இருந்துமே விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்தோன்னு பட்டப்பகல்ல ஒரு அரசு மருத்துவமனையில அரசு மருத்துவர் ஒருத்தர் இப்படி கத்தியால குத்தப்பட்ட சம்பவம் நடந்த உடனே இப்போ அரசு மருத்துவ சங்கம் சார்பில் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்திருக்காங்க. மருத்துவர்களுக்கு இவ்வளவு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது, அதனால இதுல ஒரு உரிய விசாரணை நடவடிக்கை வரைக்கும் ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கக்கூடிய வரைக்கும் நாங்க காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவிக்கிறோம் சொல்லி மருத்துவர்களுடைய சங்கம் சார்பில் இந்த விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க. உண்மையிலே மருத்துவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த ஒரு தன்னலமற்று உண்மையில மக்களுக்காக சேவை செய்யறதுக்காக தான் இப்படி ஒரு படிப்பை படிச்சுட்டு வந்து மக்களுக்காக நைட்டு பகல் பார்க்காம வேலை செய்யறாங்க. நம்ம எந்த டைம்ல எமர்ஜென்சின்னு கூப்பிட்டு போனாலுமே அவங்க கண் முடிச்சு வேலை செய்யறாங்கன்னா மக்களுக்காக பணி செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு மகத்தான எண்ணம் தான் அது. அதனால அந்த மருத்துவரோட பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். குறிப்பா டாக்டர் பாலாஜி அவர் இந்த விஷயத்துல இருந்து கண்டிப்பா ஒரு நல்ல முறையில சிகிச்சை பெற்று டாக்டர் பாலாஜி மீண்டு வரணும் அப்படிங்கிறத உண்மையில நம்ம மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். ஆனா இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த குற்றவாளி இருக்கார்ல விக்னேஷ், அந்த குற்றவாளியோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா இவ்வளவு பட்ட பகல்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கும். இந்த சம்பவம் நடந்தது காலைல 10:45 to 11 மணி நடந்தது. இந்த 10:45 to 11 மணின்றது அவ்வளவு கூட்டம், ஒவ்வொரு வார்டிலுமே அவ்வளவு கூட்டம் இருக்கும். அப்போ இவ்வளவு கூட்டம் இருக்கக்கூடிய நேரத்துல பட்ட பகல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு டாக்டர் ஒருத்தன் குத்தி இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு இப்படி குத்துறதுக்கான காரணம் என்ன, எந்த அளவுக்கு அவன் ஒரு விரக்திக்கு தள்ளப்பட்டிருக்கான், அதையுமே நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நம்ம போய் பார்த்தோம்னா கவர்மெண்ட் டாக்டர்ஸ் நிறைய பேர் டாக்டர்ஸ் நடக்கும். ஏன்னா எல்லா டாக்டரையுமே சொல்லல, பெரும்பாலான டாக்டர்ஸ் அவங்க நடந்துக்கக்கூடிய விதம் அப்படிதான் இருக்குது. வரக்கூடிய பேஷண்ட்டை கொஞ்சம் கூட அவங்க மதிக்கிறதே கிடையாது. வா போ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட அவங்க எவ்வளவு வயசுல மூத்தவங்களாவே இருந்தாலும் இங்க வா உனக்கு என்ன சொல்லு அப்படி சொல்லி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நடத்திட்டு இருக்காங்க. டாக்டர்ஸ் ஒரு பக்கம் பார்த்தோம்னா அங்க வேலை செய்யக்கூடிய நர்ஸா இருக்கட்டும், அங்க லிஃப்ட் ஆப்ரேட் பண்றவங்க வரைக்கும் அங்க வரக்கூடிய பேஷண்ட்டை இவங்க ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தானே வராங்க, ஓசியில தானே ட்ரீட்மெண்ட் பார்க்க வராங்க அப்படின்ற அந்த தெனாவட்ல இவங்க இஷ்டத்துக்கு அவங்களை ரொம்ப தரக்குறைவா நடத்துறாங்க. அதுவுமே இங்க ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். இப்போ இந்த கத்தி குத்து சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லாருமே செக் பண்ணி தான் வெளியில விட்டாங்க. ஏன்னா அவன் கூட ஆள் வந்தாங்க, அவனையுமே பிடிக்கணுங்கிறதுக்காக எல்லாருமே செக் பண்ணி வெளியில விடுறாங்க. நாங்க அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு முடிச்சு வெளியில வந்தோன்னா ஒரு அம்மா என்கிட்ட சொல்றாங்க, பாய் ஆனா உண்மையிலே குத்துறான் அப்படின்னா உண்மையில அவன் பக்கத்தையும் பார்க்கணும் பாய். ஒரு அம்மா என்கிட்ட புலம்புறாங்க, என் பையனை கூட்டு வந்தவன், என் பையன் காலை பாரு பாய், இவ்வளவு காலில் அடிபட்டு கால் முறிஞ்சு என் பையன் வந்திருக்கான், ஒன்னும் இல்லை நீ நடந்து போனா சரியா போயிடும், அவ்வளவு அசால்ட்டா சொல்றாங்க பாய், எந்த ஒரு கேருமே எடுத்துக்க மாட்டாங்க பாய் சொல்லி ஒரு அம்மா அந்த இடத்துல நின்று ஒரு அம்மா புலம்புறாங்க. இவ்வளவு ஏன் எங்க சம்பவத்தை நான் சொல்றேன், சமீபத்தில் எங்க அத்தா இறந்து போனாங்க. எங்க அத்தாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக உண்மையான ட்ரீட்மெண்ட் அருமையான ட்ரீட்மெண்ட், அதுல நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஆனா இப்போ எங்க அப்பா என்ன ஆன்ஜியோ பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் ஆபரேஷன் தியேட்டர் உள்ள போனாங்க. ஆன்ஜியோ போன இடத்துல உள்ள அட்டாக் வந்துருச்சு, இதுதான் பிரச்சனை. அப்புறம் உடனே கொண்டு வந்து அவசரமா கொண்டு வந்து ஐசியூ வார்டில் கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. 10 நாள் ஐசியூ வார்டில். இப்போ ஐசியூ வார்டில் கூட்டு வந்து வச்சாங்க. என்ன ஆச்சு டாக்டர், நம்ம டாக்டர் கிட்ட கேட்குறோம், அது உள்ள பார்த்துருந்தாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் அப்படியே சொல்லி நடந்துகிட்டே இருக்காரு. அங்க ஒருத்தவங்க உயிருக்காக போராடுறாங்க, அவங்க குடும்பத்தார் இங்க தவிச்சிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு, நல்லதானே போனாங்க ஆன்ஜியோக்கு, என்ன ஆச்சு, ஒரு குடும்பம் தவிக்குது, அதெல்லாம் எதுவுமே இல்லை. உள்ள போனாங்க, ஒரு மைல்டு ப்ராப்ளம் ஆயிப்போச்சு, பார்ப்போம் ஒரு 24 hour பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு விறுவிறு நடந்துட்டே இருக்காரு. எந்த ஒரு ரிசல்ட் அங்க என்ன நடந்துச்சு எதுவுமே அவங்க சொல்றதே கிடையாது. பேஷண்ட்டுக்கு என்னன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்றதே கிடையாது. ஏன்னா எங்க ஓசியில தான் ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்தாங்க அப்படிங்கிற ஒரு அசால்ட் தான் இன்னைக்கு அரசு மருத்துவர்கள்ட்ட அதிகமான பேர்கிட்ட அந்த அலட்சியம் இருக்கு. என்னன்னா எல்லா டாக்டருமே வந்து இந்த பேஷண்ட்லாம் வந்து ரொம்ப ஏதோ அவங்க வீட்டு வேலைக்காரங்கள் நடத்துன மாதிரி தான் எல்லாரும் பேசுறாங்க. அதுக்கு எல்லாராலையும் தாங்கிக்க முடியாது. ஒரு என்னது நம்மளை எப்படி திட்டுறாங்களே, மனசுக்குள்ள ஒரு காயமாக கூட இருக்கலாம், எங்களுக்கே இருக்கு. மற்றவங்கள ஒரு மாதிரி நடத்தும்போது நம்மளுக்கே இருக்கு. நம்ம என்னன்னா நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் வந்திருக்கோம், நம்ம குணமாகணும் அப்படிதான் எல்லாருமே வராங்க. வயசானவங்களும் பார்க்க மாட்டேங்காங்க, சின்ன வயசுன்னு பார்க்க மாட்டேங்காங்க, எல்லாருமே ரொம்ப கேவலம். இப்போ கூட இது முடிஞ்ச உடனே அங்கே ஒரு டாக்டர் சொல்கிறாங்க, இந்த கேசீட்டு யார் உடனே கிழிச்சு போடுங்க, இந்த கேசீட்டை நம்ம பார்க்கக்கூடாது, பேஷண்ட்டை நம்ம பார்க்கக்கூடாது, உடனே டாக்டருக்கு எடுக்க முடிவு இது. ஆனால் இதே மருத்துவர்கள் இவங்க சாயங்காலம் ஆனதுக்கு அப்புறம் தனியாக ஒரு கிளினிக் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த கிளினிக்ல இவங்க இந்த மாதிரி நடந்துப்பாங்களான்னா அங்கே வழிய கொலைய பேசுவாங்க. அங்கே வர பேஷண்ட்டை பார்த்தோம்னா வெல்கம் சார், என்னாச்சு பாப்பாக்கு, என்னாச்சு கண்ணா, என்னமாச்சு அப்படின்னு சொல்லி அங்கே அவ்வளோ கொலைய பேசுவாங்க. அவங்க இருமல் இருக்கா, நம்ம ஒரு வியாதி நம்ம சொன்னோம்னா அவங்க 9 வியாதி கேட்பாங்க. இருமல் இருக்கா, சளி இருக்கா, எல்லாமே கேட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனா இங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்தா அந்த பேஷண்ட்டை தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. ஒரு ஸ்டெத்தோஸ்கோப் எடுத்து தொட்டு கூட பல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பார்க்கறதே கிடையாது. இது கண்ணெதிராக நடக்கக்கூடிய ஒரு உண்மைதான். அப்போ இப்படியாப்பட்ட ஒரு பாரபட்சத்தோட இங்க நடந்துட்டு இருக்காங்க.
ஆனா இங்க அரசோட குறையா அப்படின்னா அரசோட குறையாது. இங்க அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் இத்தனை வருஷமா இந்த தமிழ்நாடு ஆட்சி செஞ்ச கட்சிகள் மருத்துவமனைக்குன்னு சொல்லி உரிய அங்கீகாரம் எல்லாமே கொடுக்குறாங்க. மருத்துவமனைக்குன்னு சொல்லி சரியான முறையில் நிதி ஒதுக்குறாங்க. இப்போ இன்னைக்கு சம்பவம் நடந்திருக்கக்கூடிய இங்க கிண்டில இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு ஹாஸ்பிட்டல், இன்னைக்கு நீங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு ரவுண்டு போயிட்டு போங்க, திரும்ப கலைஞர் நூற்றாண்டு ஹாஸ்பிட்டல் உள்ள போய் பாருங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் எவ்வளவு குவாலிட்டியா நீட்டா அங்க என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குமோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. அவ்வளவு குவாலிட்டியான ஒரு ஹாஸ்பிட்டல். எந்த அளவுக்கு இந்த ஹாஸ்பிட்டலை பத்தி ஒரே ஒரு சாம்பிள் சொன்னா புரியும். நார்மலா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சு வார்டில் கொண்டு வந்து பேஷண்ட் வைக்கிறாங்க தெரியுமா, அந்த வார்டில் இருக்கக்கூடிய பெட்ல ரிமோட் சிஸ்டம் இருக்கும். அந்த பெட்டை கொஞ்சம் முதுகு சாய்க்கணுமா, முதுகு நிமித்தணுமா, பெட்டோட ஹைட்டை ஏற்றணுமா, எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒரு ரிமோட் சிஸ்டம் வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு மல்டி ஸ்பெஷலோட இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்ப கவர்மெண்ட் இங்க எந்த ஒரு குறையுமே இல்லை. கவர்மெண்ட் அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் மருத்துவமனைகளுக்கு தேவையான எல்லா செலவினங்கள் எல்லா உபகரணங்களுமே சரியா செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனா அந்த மருத்துவமனையில வேலை செய்யக்கூடிய மருத்துவ ஊழியர்கள் அவங்கள்ட்ட தான் இந்த பிரச்சனை. வரக்கூடிய பேஷண்ட் அந்த பொதுமக்களை அவங்க கண்ணியமா நடத்துறதே கிடையாது. அதனாலதான் இந்த பிரச்சனை. அதனால இந்த பிரச்சனையை பார்க்கும்போது புரியுது என்ன, அந்த அளவுக்கு அவங்க அம்மாவுக்கு கேன்சர் சொல்லி அட்மிட் பண்ணியிருக்காரு, அந்த அளவுக்கு அடைக்கழிக்கப்பட்டிருக்காங்களோ இல்ல அந்த அளவுக்கு அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்களோ, உரிய சிகிச்சை நடக்கலையோ, இதனாலதான் இவன் இவ்வளவு விரக்தியாய் குத்தி இருக்கிறானோ அப்படின்றதையுமே பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா சென்னையிலேயே நிலைமை இப்படி இருக்கணும் போது நீங்க இன்னும் ஊர் பக்கம் போய்ப்பாங்க. ஏன்னா சென்னையில ஹாஸ்பிட்டலுக்கு எல்லா வகையான மல்டி ஸ்பெஷல் எல்லாமே வச்சிருக்காங்க. ஆனா அந்த இதுவே நம்ம ஊர் பக்கம் கொஞ்சம் போய் பார்த்தோம்னா அங்க ஹாஸ்பிட்டலோட நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்கு. பல ஹாஸ்பிட்டல்ல போதிய அளவுக்கு டாக்டர்ஸ் இல்ல. அப்ப டாக்டர்ஸ் இல்லாதால ஒரே டாக்டர் எல்லாருக்குமே பாக்குறதால என்ன ஆகுதுன்னா அவருக்கு ஒரு பிரஷர், நம்ம நானே எல்லாரையுமே பாக்குறேன், வேண்டா விருப்பம் அந்த ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இங்க நடக்குது. ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு நீங்களும் ஓசில ட்ரீட்மெண்ட் பார்க்கல, சம்பளம் வாங்கிட்டு தான் சிகிச்சை செய்றீங்க. அந்த வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு வரக்கூடிய பொதுமக்கள், அந்த பொதுமக்கள் கட்டக்கூடிய வரி பணத்துல தான் வேலை செய்றீங்க. அந்த உங்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் தான். அந்த பொதுமக்களுக்கு உரிய கண்ணியத்தை கொடுத்து அவங்களுக்கு உரிய சிகிச்சை தர வேண்டியது ஒவ்வொரு மருத்துவர்களுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு மருத்துவமனையில சில குறைகள் இருக்க தான் செய்யுது. நீங்க எப்பயும் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. ஏன்னா பல பேர் அந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் வந்து குமிறதால ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் சரியான அளவில் மெயின்டெனன்ஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். நான் ஒரு தடவை கடந்த ரமலான் மாசம் நான் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் போயிருக்கும் போது 6வது மாடிக்கு நான் போயிருந்தேன். 6வது மாடி ஒரு பேஷண்ட்டை பார்க்கலான்னு போகும்போது தெருநாய் அந்த வார்டுக்குள்ள சுத்துது. அந்த அட்டெண்டர் சொல்றாங்க, நான் நைட்டு படுத்துட்டு இருந்தேன், எங்க வீட்டுக்காரர் இருக்காரு, நான் கீழே படுத்துட்டு இருந்தேன், யாரோ கால் கிட்ட யாரோ படுத்திருக்க மாதிரி தெரிஞ்சு பதறி அடிச்சு பார்த்தா கீழே ஒரு நாய் கிடக்குது, கால் கிட்ட நாய் கிடக்குது அப்படிங்கிறாங்க. அந்த நாய் பார்த்தோம்னா அந்த வார்டில் 6வது ஃப்ளோர்ல அந்த நாய் அங்க எங்க ஓடிட்டு கிடந்துச்சு நான் அன்னைக்கு பார்க்கும்போது. அதே மாதிரி அந்த பெட்ல பார்த்தோம்னா பல இடங்கள கற்பாம்பூச்சி கிடக்குது. அப்ப இதுல என்ன, அரசு எல்லா வேலைகளுமே இங்க செஞ்சுட்டு தான் இருக்கு, எல்லா நிதியும் ஒதுக்க தான் செய்யுது. அங்க இருக்கக்கூடிய இது நிர்வாகம் செய்யக்கூடிய என்னன்னா, இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானே, தர்மத்துக்கு தானே வந்து பாக்குறாங்க. அந்த அசால்ட்டில் என்ன செய்றாங்க, இந்த பொதுமக்கள் மேல மிகப்பெரிய ஒரு பாரபட்சம் நடக்குது. அதனால இந்த பாரபட்சம் தவிர்த்து அந்த மக்களுக்கு உரிய கண்ணியம், உரிய அங்கீகாரம், உரிய சிகிச்சை தரணும். எப்படி மருத்துவர்களுடைய பாதுகாப்பு முக்கியமோ, மருத்துவர்களுடைய பாதுகாப்பு முக்கியமோ, அதை விட பொதுமக்களுடைய பாதுகாப்பு, பொதுமக்களுடைய சிகிச்சைன்றது ரொம்ப முக்கியம். அதனால உயிரை காப்பாத்துங்கன்னு வரக்கூடிய பொதுமக்களை பாதுகாக்க வேண்டியது முக்கியம். அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய டாக்டர்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அதனால இந்த இடத்துல குற்றவாளிக்கு உரிய தண்டனை கிடைக்கப்படணும். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மருத்துவர் பாலாஜி அவர் சீக்கிரமே மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கண்டிப்பா பிரார்த்தனை செஞ்சே ஆகணும். ஓகே, இந்த வீடியோ பத்தி மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நீங்க அரசு மருத்துவமனைகள்ல இது மாதிரி ஏதாவது விஷயங்களை சந்திச்சிருந்தாலோ, இல்ல அரசு மருத்துவமனையில நல்லது இருந்தா உங்களுடைய நல்ல விஷயங்களையுமே பதிவு செய்யுங்க. இல்ல உங்கள்ட்ட இந்த மாதிரி மரியாதை குறைவா யாராவது நடந்திருந்தாங்க, இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நான் மரியாதை குறைவா பல காட்சிகளை நான் பார்த்திருக்கேன்னு சொல்லி நீங்க சந்திச்ச உங்களுடைய விஷயங்களையுமே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.